ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு போறாப்ல. பொதுவா 9ஆம் இடத்துல குரு அமர்வது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் அதிகமாவே ஏற்படும். பொதுவா துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி குரு. அந்த 3 6ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல இருக்கிறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையிலேயே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நல்லதே பெருசா நடக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அங்காளி பங்காளியால இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். எல்லாரோட நட்புறவா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. தந்தையால உங்களுக்கு இது வரைக்கும் பெருசா ஒண்ணும் நல்லதே நடக்கல அப்படின்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது, காசு பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு செல்ல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சிறப்பான முறையில வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வெளிதேசங்கள் சென்று நல்ல முறையில வருமானங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது 9ஆம் இடத்தில் அமர்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையா ராசியை பார்க்கிறாரு. ராசியை பொதுவா குரு பார்த்தாரு அப்படின்னா உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்போதுமே மகிழ்ச்சிகரமா அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது நான் அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த காலகட்டத்துல அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது நான் திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இல்ல நான் வீடு கட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், வண்டி வாகனங்கள் வாங்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல நான் ஒரு தொழிலுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் சிறப்பான முறையில வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. இது வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தடங்கள் தாமதமா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த தடங்கள் தாமதம் இல்லாம நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அமோகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் நடக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த குரு பகவானுடைய 7வது பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அதே போல பேப்பர், பேனா ஒர்க்கு, ரெஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது நான் ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், ஒரு லோன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல லோன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்க பேர்ல ஒரு பட்டா மாறுதலோ, ஒரு ரெஜிஸ்டர் பண்றதோ, ஒரு பேப்பர், பேனா ஒர்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படும். எளிய சகோதரருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே வாக்குவாதமாவே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழல் ஏற்படும். உங்களால அவங்களுக்கு நல்லது நடக்கிறது, அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலமான நன்மைகள் ஏற்படுறது, மன நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதால அதாவது எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது குழந்தைக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, அதாவது திருமணமாக இருந்தாலும் சரி, இல்ல மொட்டை அடிச்சு காது குத்துறதாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய பசங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். வீடு குடி போறது, இது போல சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வ கோவில் பக்கமே என்னால போகவே முடியல, இல்ல இஷ்ட தெய்வத்துக்கு என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணும்போது குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும். கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழலும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய சூழ்நிலை
சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இல்லை நான் ஏற்கனவே நான் காதலிச்சுட்டு தான் இருக்கிறேன், இது கைகூடுமா அப்படின்னா அதை இரு வீட்டார் சம்மதத்தோடு நீங்க காதலித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல துலாம் ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அல்லது கும்பகோணம் அருகே உள்ள குருஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கும். அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில உண்டாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன்.